விசுவாசிக்கிறேன். இந்த பொங்கல் லீவில் எல்லாருமே வீட்டில் ஜாலியாக உட்காந்துருப்பீங்க, ஃபேமிலிஸோடு இருப்பீங்க. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். என்ன வார்த்தை கொடுக்குறாருன்னா, சங்கீதம் 25:20 தாவீது ஏறெடுத்து அந்த ஜபம் தான். ஆனால் அதில் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறார். அது என்ன வார்த்தைன்னா, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன். அப்படின்னா என்ன? நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுப்பா, நான் உங்களை நம்பி இருக்கேன். கர்த்தர் அவன் ஜெபித்ததை கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு யாரு தெரியல வெட்கப்பட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களை குடும்பம் வெட்கப்படுத்துதா? குழந்தை இல்லை, வேலை இல்லை, நிரந்தரம் கிடையாது, கருப்பாக இருக்க, ஒல்லியாக இருக்க, குண்டாக இருக்க, நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, நீ உனக்கு எதுவுமே லாய்க்கு இல்லை, இப்படி உங்களை வெட்கப்படுத்துகிறாங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு தாவீது ஏறெடுத்து அந்த ஜபத்தை நம்ம செய்வோம். தாவீது அழகாக சொல்கிறாரு, என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, தாவீதை போல நாங்களும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் உங்களை நம்பியிருக்கோம். அந்த வார்த்தையை சொல்லலாமா? சொல்லும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இருதயத்தை நடப்புறத உங்களால் உணர முடியும். ஏன்னா நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் அதே ஆவியானவர் உங்களையும் நிரப்ப வல்லவர். அவர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளுடைய தலையை அவர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறேங்க? நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வெட்கப்பட்ட இடத்துல நம்மளுடைய தலையை உயர்த்துக்கிற தேவன் அவர் மட்டும்தான். அவர் நம்மளுடைய முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனும் அவர் மட்டும்தான். அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாஸ்ட் ஆக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. உங்கள் வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, தாவீது ஏறெடுத்து அதே ஜபத்தை நாங்களும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கோம். இந்த உலகத்தில் நாங்கள் யாரையுமே நம்பல ஆண்டவரே. நம்மளவங்க எல்லாம் கையை விரிச்சிட்டு போயிட்டாங்க ஆண்டவரே. நாங்கள் நம்புறது உங்களை மட்டும்தான். நாங்கள் வெட்கப்பட்டு போயிடாதபடிக்கு நாங்கள் நம்பி இருக்கிற தேவனே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னோடு இணைந்து யார் யார் எந்தெந்த சூழ்நிலைகளை நினைத்து ஜெபிக்கிறாங்களோ அத்தனை சூழ்நிலைகளிலும் நீர் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. இதோ ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு தெரியல, யாரோ ஒருவர் எங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சம்பத்தையும் சுற்றி கர்த்தர் பாதுகாப்பு வளையத்தை போடுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போயிட மாட்டீங்க. அவர் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால அவர் உங்களை விடுவித்து உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். அப்பா, நீங்கள் அப்படியே எங்களுக்கும் செய்ய போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. முதுகு வலி, நடுத்தண்டு வலி, முதுகு தண்டு வலியில படுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். அந்த பலவீனங்கள் மாறட்டும். அந்த முதுகு தண்டு வலிகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால பூரண சுகம் உண்டாகட்டும். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.